பவித்ரா, யார் வந்திருக்கான்னு பாரு. பவித்ரா, அத்தை. ஏய், என்ன அழுதுகிட்டு இருக்க? ஒண்ணு இல்லம்மா. என்னது அழாத? அழாதீங்க அண்ணே. இந்த நிமிஷம்தான் என் உசரி என்கிட்ட திரும்ப வந்துச்சு அத்தை. எல்லா ஏற்பாட்டையும் சூர்யா பெரிய எதிர்பார்ப்போட பண்ணிட்டார் அத்தை. ஆனா வேண்டப்பட்ட யாருமே ஃபங்க்ஷனுக்கு வராம அனாதையா மேடையில உட்காரணுமேன்னு ரொம்ப பயந்துட்டேன் அத்தை. பவி, ஏன் இப்படி எல்லாம் பேசுற? அதான் நான் வருவேன்னு சொன்னேன்ல. மாமா என்ன முடிவெடுப்பார்னு தெரியாது. மாமா கண்டிப்பா சொல்லிட்டாருன்னா நீங்களும் வராம தானே அத்தை போவீங்க. பவி, எப்ப நீங்க 2 பேரும் வந்து சீமந்தம் வைக்கிறதா சொன்னீங்களோ அன்னைக்கே நான் முடிவு பண்ணிட்டேன், கண்டிப்பா இன்னைக்கு வருவேன்னு. உங்க மாமா முடிவெடுத்தா எப்படி மாத்திக்க மாட்டாரோ அதே மாதிரிதான் நானும். அதனால நான் இங்க இருப்பேன்னு எனக்கு முன்னாடியே தெரியும். மாமாவை புரிஞ்சுக்கவே முடியல அத்தை. அன்பா எங்களை கடைக்கு தேடி தேடி ஓடி வந்த மனுஷன் இந்த முக்கியமான ஃபங்க்ஷனுக்கு வராம வீம்பு பண்றாருன்னா என்ன அத்தை நினைக்கிறது? பவி, நீ எதுவும் நினைக்காத. அவர் இந்த மாதிரி எப்ப எதை பண்ணுவாருன்னு யாராலையும் சொல்ல முடியாது. விடு, அவர் வரலன்னா என்ன? அவருக்கு தெரியாம நாங்க 2 பேரும் வந்திருக்கோம்ல. சந்தோஷமா ஜாம் ஜாம்னு பண்ணலாம். என்ன மேக்கப்ப பாதியில நிறுத்தியாச்சா? நீ உட்காரு, நானே உனக்கு போட்டு விடுறேன். வா, ஐயோ அத்தை. உட்காரு. அந்த ஜுவல்ஸ் எல்லாம் எடுங்கம்மா.